ஆரோக்கியம் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான வீட்லயே நம்ம ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல இட்லி பொடி செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். பட்டை மிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, பூண்டு 5 பல் எடுத்துருக்கோம். பொட்டுக்கடல கொஞ்சமாக எடுத்துருக்கோம். வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோம். பெருங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இப்போ இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ லைட்டாக ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம எடுத்துக்கூடிய கடலப்பருப்பை இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த கடலப்பருப்பு லைட்டாக நம்ம மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதையும் வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பொட்டுக்கல்லையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கல்லையும் பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்ததாக இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பட்டை மிளகாவை கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாவை நம்ம ஏன் கடைசியாக சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது நெடி ஏறும். சில பேருக்கு அது ஒத்துக்காது. அதனால தான் மற்ற எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பட்டை மிளகாவை சேர்க்குறோம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை அண்டு பூண்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகணும். ஸோ அப்போ தான் பொடி பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதோட சூடு குறையட்டும். குறைச்சதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் போட்டுக்கிறோம். அடுத்து கருவேப்பிலை, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நம்ம இதை இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சும்மா எண்ணெய் ஊற்றி பொடியை தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.